ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் நிஷா? ராஜா மடம் பாலத்தில் நிற்கிறோம். நல்லா பார்த்துக்க நிஷா, சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போயில இதில் தண்ணி வராது. இப்போ ஃபுல்லாக தண்ணி வருதில்ல, தண்ணி வராதப்போ அப்படியே நடந்து வருவோம். ஒரு 4 கிலோமீட்டர், அதான் கொல்லுக்காட்டிலேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து வந்து அப்புறமா வயக்காட்டில் நடந்து அப்புறமா அந்த ஆற்று கிராஸ். இதில் வந்து அங்கே ஸ்கூல் காமிச்சேன்ல, நான் படித்த ஸ்கூலு ராஜாமடம் ஸ்கூலு, அங்கே நடந்து வருவோம். இதாங்க கடைசியாக வந்து நம்ம காவிரி ஆற்றுல தண்ணி வருதில்ல, அது பூம்புகாரில் ஒன்று கலக்கும், அதே மாதிரியே கடலில் கலக்கிற இடம் இதுதான். இந்த ஊரோட மீனெல்லாம் பார்த்தியா எப்படி இருக்குன்னு. ஒரு வலையோ தூண்டிலோ இருந்துச்சுன்னா அல்லலாம் அப்படியே, அவ்வளோ மீனுங்க ஆற்றுல. சூப்பராக இருக்கா நிஷா. எங்கள் ஊருக்கு நிஷா ஃபஸ்ட்டு தடவை கூப்பிட்டு போயிருக்கேன், கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் இப்போ அடுத்தது கொல்லுக்காடு போகிற வழியில் காமிக்கிறேன், சரியா? இன்றைக்கி நிஷாவை அதிராம்பட்டினம், மதுக்கூர், தோரங்குறிச்சி, ராஜாமடம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து கொல்லுக்காடு பிறந்த ஊரை காமிச்சிட்டு அப்படியே நேரம் வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். களத்தூருக்கு தார்னிஸை ஸ்கூலில் கூப்பிட போனோம். இந்த காட்டுக்குள்ளையெல்லாம் அதே மாதிரி இங்கே தான் வந்து சின்ன பிள்ளையில் ஒரு 7வது 8வது படிக்கையில் திருட்டு தம் அடிக்கிறது, சரக்கு வாங்கி பூவா இந்த பாலத்துக்கு அடியில் வந்துடும் வண்டி. இங்கே பாலத்தில் இருந்தாலும் குதிப்போம், விளையாடுவோம். ஆனால் இப்போ குளிக்கிற மாதிரியே இடமே இல்லை. ஆனால் முன்னாடியெல்லாம் சூப்பராக இருக்கும். இதாங்க எங்கள் ஊர், பார்த்துக்கங்க. ஞாபகம் வருது, அந்த ஞாபகம்லாம் வருது. இதெல்லாம் முன்னாடி சவுக்கு சின்ன சின்ன கண்ணாக வச்சுருந்தாங்க. இப்போலாம் எல்லாம் பெரிய பெரிய மரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலலாம் பஸ்ஸு கண்ணாடியை உடச்சி விட்டேன். சின்ன பிள்ளையில் விவரம் தெரியாத வயசில் 6வதுல கவர்மெண்ட் பஸ்ஸு நிப்பாட்டலன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நல்லா இதாக இருக்குது. நிறையா மீன் இருக்குல்ல நிஷா? எவ்வளோ மீன் இருக்குது? ஏகப்பட்ட மீன் இருக்குது. சரி, மொட்டை வெயிலில் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஓகே. இன்னொரு நாளைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் நிஷா எல்லாம் கூட்டிகிட்டு வந்து தர்னீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சிங்க. ஏன் ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி வர வேண்டியதான். ஓகே, பாய் 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 பாய்.